அன்பார்ந்தவர்களே, இக்கட்டான நேரங்களில் கடவுள் நமக்கு கொடையாக கொடுத்துள்ள நம்முடைய அறிவை சரியாக பயன்படுத்தினாலே சாதகமான நல்லதொரு தீர்வுகள் நமக்கு கிடைக்கும். விறகு வெட்டி ஒருவர் ஒரு நாள் காட்டில் மரம் ஒன்றை விறகுக்காக வெட்டி கொண்டிருந்தார். அப்போது அங்கு 2 பெண்கள் சண்டையிட்டுக் கொள்ளும் சத்தம் அவருக்கு கேட்டது. நிமிர்ந்து பார்த்தார். 2 அழகான பெண்கள். ஆனால் இருவரும் ஒருவருக்கொருவர் திட்டி இட்டுக் கொண்டிருந்தார்கள். யாரம்மா நீங்கள்? ஏன் இப்படி கீழ்த்தரமாக சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார். அவர்களில் ஒருவர், இவள் என் அக்கா, எங்களுக்குள் ஒரு பிரச்சனை, அதை நீங்கள் தான் தீர்த்து வைக்க வேண்டும் என்றார். விறகு வெட்டிக்கு ஒன்றும் புரியவில்லை. இருந்தாலும் சரி சொல்லுங்கள் என்றார். நான் தான் அழகி என்கிறேன், ஆனால் இவள் அதை ஒத்துக்கொள்ள மறுத்து அவள்தான் ரொம்ப அழகி என்கிறாள். உண்மையிலேயே எங்கள் இருவரில் யார் பேரழகி என்பதை நீங்கள் தான் சொல்ல வேண்டும் என்றார். இந்த கேள்வி மிகவும் சிக்கலானது என்பது விறகு வெட்டிக்கு புரிந்து போனது. யாராவது ஒருவரை அழகி என்று கூறிவிட்டால் மற்றவர்களுக்கு கடுமையான கோபம் ஏற்படும். இது இயற்கை. ஆனால் இந்த கேள்விக்கு பதில் கூறியே ஆக வேண்டிய இக்கட்டான சூழல். சாமர்த்தியமாக பதிலளிக்க வேண்டும். அதையும் உடனடியாக கூற வேண்டும். காலம் தாழ்த்தவும் முடியாது. அதற்குள் ஏதாவது புத்திசாலித்தனமாக யோசித்தே ஆக வேண்டும். விறகு வெட்டி யோசித்து ஒரு முடிவுக்கு வந்தார். நீங்கள் இருவரும் கொஞ்ச தூரம் நடந்து செல்வதை பார்த்துதான் நான் ஒரு முடிவுக்கு வர முடியும். எனவே கொஞ்சம் நடந்து காட்டுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். அக்கா தங்கை இருவரும் அவரது வேண்டுகோளுக்கு கட்டுப்பட்டவர்களாக சிறிது தூரம் நடந்து சென்று பிறகு திரும்பி வந்தார்கள். அதனை பார்த்த விறகு வெட்டி, நீங்கள் இருவரும் சம அழகுதான். ஆனால் இங்கிருந்து போகும்போது அக்கா மிக அழகாக தெரிகிறார், திரும்பி வரும்போது தங்கை அழகாக தெரிகிறார் என்றார் அந்த விறகு வெட்டி. விறகு வெட்டியின் சாமர்த்தியமான பதிலால் அக்காவும் தங்கையும் உச்சி குளிர்ந்து போயினர். ஆம் அன்பார்ந்தவர்களே, அந்த விறகு வெட்டியின் சாமர்த்தியமான புத்திசாலித்தனமான பதில் அங்கே ஒரு தீர்வை கொடுத்தது. இக்கட்டான சமயங்களில் நமக்கென்று இயற்கையாகவே கடவுள் கொடையாக கொடுத்துள்ள அறிவை சற்று பயன்படுத்த பழகிக்கொள்வோம். அதற்கு நிறைய யோசிப்போம், நிறைய படிப்போம், நிறைய சான்றோர்களிடம் பழகுவோம், அவர்களிடம் மனம் விட்டு பேசுவோம். நம்முடைய மூளை மழுங்கிவிடாமல் அவ்வப்போது அதனை சுறுசுறுப்பாக வைத்திருக்க முயற்சி செய்வோம். அதனால் நம்முடைய அறிவு விருத்தி அடையும். புதிய யோசனைகள் நமக்குள் பளிச்சிடும். நாமும் சாமர்த்தியசாலியாக திகழ முடியும். எத்தகைய சவால்களை நாம் எதிர்கொண்டாலும் சாமர்த்தியமாக முடிவெடுத்து அதிலிருந்து நம்மால் மீள முடியும்.